இதுவரை நேரம் உரையாற்றி சென்ற கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் அரியன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அபிவிருத்தி A9, A32, A35, A34 ரயில் தண்டவாளம், மக்கள் வங்கி, கொங்கிரீட் ரோட்டுகள் மற்றும் சிறு சிறு பாடசாலைகள், இது அபிவிருத்தி. இதை ஊர் பேச, உலகம் பேச, நான் நினைக்கிறேன் கண்டங்கள் விட்டு கூட பேசுவதற்கு இந்த கருத்துக்களை கொண்டு செல்கிறார்கள். இவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது. ஒரு கட்டிடங்களை காணாத அற்ப வினாடிகளாக அவர்களுக்கு சொல்லுகிறோம். இது எங்கள் வீரர்களும் மரணித்த மக்களும் ரத்தத்தாலும் பகையாலும் ஒரு உணர்வுகளாலும் வேர்வையாலும் அவர்களின் அன்றாட உழைப்புகளாலும் அதற்கு பதிலடி கொடுக்க நாங்கள் 21 எழுதுவோம் என்று கேட்டுக்கொண்டு அடுத்ததாக இங்கே உரையாற்றுமாறு ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் அண்ணன் மனோகரன் அவர்களை அன்பாக மனோகரன் அவர்களை அன்பாக இந்த இந்திய கூட்டத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய தம்பி அவர்களே, எனது இனிய நண்பர் கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரியநேந்திரன் அவர்களே, ஜோடேந்திரன் அவர்களே, கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் வெந்தாயப்பாடி அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கரைச்சி பிரதேச சபையின் தலைவர் அவர்களே, உறுப்பினர்களே, எங்களது கட்சியின் உதவி பொதுச் செயலாளர் சுகவர்தன் அவர்களே, ஊடக செயலாளர் பாஸ்கரா அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கிளிநொச்சி மாவட்டத்தின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்களே, சபையை அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தாய்மார்களே, பெரியோர்களே, உடன்பிறப்புகளே, ரத்தத்தின் ரத்தங்களே, நண்பர்களே, நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது நண்பர் ஒளிவாங்கி சரி செய்கிறார். பழமையாக மனோகரேஷன் சத்தமாக அதட்டமாக ஆரம்பிப்பாரை, ஏன் அமைதியாக ஆரம்பிக்கிறார் என்று எனக்காக தெரியவில்லை. அமைதிக்கு பின்னால் புயலாக தான் போகின்றது. இருந்தாலும் கூட கடந்த 4 வாரங்களாக நுவரெலியா, கண்டி மாவட்டங்களிலே தேர்தல் பிரச்சாரங்களிலே ஈடுபட்டுவிட்டு இப்பொழுது இங்கே வடக்கு மாநிலத்திலே வந்திருக்கின்றேன். வழமையாக தேர்தல் பிரச்சாரங்களிலே ஈடுபடும் பொழுது முதல் ஒரு வாரத்துக்கு நன்றாக காட்டமாக பேசவும் சத்தமாக பேசவும், அடுத்த வாரத்திலே தொண்டை தகராறு செய்ய வேண்டி கொஞ்சம் காட்டம் சத்தம் குறைந்தவுடன் 3வது வாரத்திலே ஏறக்குறைய கூவை பாச பேச வேண்டிய தேவை ஏற்படும். கடைசியிலே தேர்தல் தினம் வரும்பொழுது பேச முடியாத நிலை ஏற்படுவது, அந்த அளவுக்கு தொண்டை அழைக்கும். இப்பொழுது இங்கே என்னவென்றால் தொடர்ச்சியாக 2 மாவட்டங்களிலே பிரச்சாரம் செய்த காரணத்தினாலே ஏற்கனவே அந்த தொண்டை தகராறு செய்து தொடங்கிவிட்டது. என்ற காரணத்தினாலே தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உரையாற்ற வேண்டியிருக்கின்றது. ஆகவே உங்களையும் நம்பி, அதே போல இந்த ஒளிவாங்கியை நம்பிதான் நான் உரையை ஆரம்பிக்கின்றேன். நான் வரும்பொழுது உரையாற்றிக் கொண்டிருந்த கரைச்சி பிரதேச சபை தலைவர் அவர்கள், நான் வடக்கிற்கும் மலையத்துக்கும் தெற்கிற்கும் கிழக்கிற்கும் எல்லா இடத்துக்கும் வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக பொதுவாக குரல் கொடுக்கின்றேன் என்று சொன்னார். ஜனநாயக மக்கள் முன்னே தலைவர் என்று சொன்னார். உண்மையிலேயே நான் ஜனநாயக மக்கள் முன்னே தலைவர் என்று சொல்வதை விட நாடுவழி தலைவர் என்று சொன்னால் ஒருத்தர் நினைக்கின்றேன். என்றால்
ஏறக்குறைய நாடோடி மாறி ஊரென்று ஒன்று இல்லாமல் நாடு என்ற ஒன்று இல்லாமல் ஓடி தெரிந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே 4 நாட்களுக்கு முன்னாலே கண்டிக்கு வந்தேன், அதற்கு முன்னாலே கொழும்பில் இருந்தேன், அதற்கு முன்னால் நூறுவடியாக இருந்தேன். இப்போது காலையிலே யாழ் மாவட்டம் வந்துவிட்டு இங்கே கிளர்ச்சி வந்திருக்கின்றேன். நாளையும் கிளர்ச்சி வர வேண்டும் என்று ஸ்ரீதர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதை முடித்துவிட்டு வவுனியாவிலும் விரைவிலே கூட்டங்களை முடித்துவிட்டு மீண்டும் கண்டிக்கு செல்ல வேண்டும். ஆகவே நான் நாடோடிதானே, அதுதான் உண்மை. இருந்தாலும் கூட இங்கே குடிநீர் உங்களை பார்க்கும் பொழுது இங்கே மேடையிலே அமர்ந்து ஒரு முன்னால் உரையாற்றிய புரட்சிகரமான உரைகளை கேட்கும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய அந்த களைப்பு தொல்லை தகராறெல்லாம் ஏதோ மாயமாக மறைந்து உங்களை பார்க்கும்போது அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி என்னையும் பற்றிக் கொண்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும், ஒரு திருப்புமுனை தேர்தல். கடந்த உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கலாம், அது முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், வடமாநில நடந்த தேர்தல்கள் எல்லாம் விட ஓவர் முடிந்தது என்று சொல்லப்பட்டது பிறகு நிறைவேறக்கூடிய இந்த தேர்தல் தான் பாதி தேர்தல் என்று சொல்ல வேண்டும். காரணம் உங்களுக்கு தெரியும், வட மாகாணம் என்ற கட்டமைப்பு, ஒரு மாகாணம் என்ற கட்டமைப்பு தமிழர்களின் கைகளில் வருவதற்கான முதல் ஆரம்பமாக இருக்கின்றது. அது மறந்துவிட வேண்டாம், ஒரு கைதட வேண்டாம். காரணம் என்னவென்றால் ஒரு கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு காலி பானையாக இருக்கலாம், காலி பாத்திரமாக இருக்கலாம், வெட்டுக்கோப்பையாக இருக்கலாம். நீங்கள் தெரியும், வெட்டுக்கோப்பை தான் அறிஞர் சொன்னார். கூட்டமைப்போ அல்லது நாங்களோ கூட மாகாண முறையையோ பதிவாக இருக்கிறதையோ தேசிய பிரச்சனைக்கான தீர்வாக இல்லை சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும், போர் முடிந்துவிட்டது என்று சொன்ன பிறகு இந்த அரசாங்கம் வழக்கிலே நாடு முழுக்கவும் கிழக்கு உட்பட ஜனாதிபதி தேர்தல் நடத்தியது, பிறகு கிழக்கிலே மாகாண தேர்தல் நடத்தியது, பிறகு வடக்கிலே கிழக்கிலே எல்லாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தியது. இவ்வளவு நடத்திய இந்த அரசாங்கம் ஏன் வடக்கிலே மாகாண நடத்தவில்லை என்று நான் சிந்திக்க வேண்டும். அதுதான் காரணம். அங்கே ரகசியம் இருக்கிறது. உண்மையிலேயே கிழக்கு மாகாணத்திலே சொன்னது போல கிழக்கு மாகாணத்து வடமுனையும் தென்முனையும் வரக்கூடிய பரிமாறிக் கொண்டிருக்கிற நேரத்திலே மத்திய பகுதியை, மத்திய மாவட்டத்தை, மட்டக்களப்பு மாவட்டத்தை அவர்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே கிழக்கு மாகாண தேர்தலிலே தமிழர்கள் முழுமையான ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்பு சற்று குறைவாக இருந்த காரணத்தினாலே அங்கே தைரியமாக அரசாங்கம் அந்த மாகாண தேர்தல் நடத்தியது. வழக்கில் அப்படி அல்ல. 90 தவறு நடக்கூடிய இந்த மாகாணத்திலே தேர்தல் நடத்தப்பட்டால் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டணி முதலமைச்சர் என்பது சின்ன குழந்தைக்கும் தெரியும். அது உண்மை. அந்த காரணத்தினாலே தான் அரசாங்கம் இயந்திரம் தள்ளிப்பட்டுக் கொண்டிருந்தது. எல்லா தேர்தலையும் நடத்திவிட்டு பல்வேறு காரணங்களை சொன்னார்கள். நிதி வழி என்று சொன்னார்கள், உதவி வழி என்று சொன்னார்கள், தேர்தல் சரி செய்யவில்லை என்று சொன்னார்கள், மழை பெய்யுது என்று சொன்னார்கள், வெயிலடிக்கிறது என்று சொன்னார்கள், பல்வேறு காரணங்களை சொன்னார்கள். சொல்லி அதுக்கு போய் கடைசியிலே மஹிந்த ராஜபக்சவுக்கு வடமாநில தேர்தலை நடத்தி ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழலை ஏற்பட்டது. உண்மை. மஹிந்த ராஜபக்ச மிகப்பெரிய நடிகர் சிவாஜி கணேசனை விட பெரிய நடிகர் நன்றாக தெரியும். ஆகவேதான் அவர் கடந்த 4 வருடங்களாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பாரிய நடிப்பு வேலை செய்து கொண்டிருந்தார். அமெரிக்காவில் நடித்தார், இந்தியாவில் நடித்தார், ஐநாவில் நடித்தார், ஆப்பிரிக்காவில் நடித்தார், கொரியாவில் சென்று நடித்தார், இலங்கையில் நடித்தார், வடக்கில் வந்து நடித்தார், தெற்கே நடித்தார். கடைசியிலே அவர் நடிப்பு மக்களுக்கு பொழுது அழுத்து போய்விட்டது. இந்த அழுத்து போன காரணத்தினாலே தான் அவர் நடிப்பு இப்பொழுது அமலப்பட்டுவிட்டது. அதன் கடைசி இறுதி அடையாளம் தான் ஐநா மனித ஆணையாளர் நவநீதன் பள்ளி அவர்களின் இலங்கை வருகை. இப்படி மனித தெரியும், தனது நடிப்பு செல்லுபடியற்ற ஒரு விடயமாக
யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக, யாரும் ஒப்புக்க கூட ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக மாறிவிட்டதாக தெரியும். அந்த காலத்தில் வேறு வழி இல்லாமல் இப்பொழுதவர் இந்த வடமாச தேர்தலை நடத்த வேண்டிய நிலை தள்ளப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையை தான் சிந்திக்க வேண்டும். தேர்தலை தமிழர்களின் ஆட்சி பொறுப்புக்கு, தமிழர்களின் நிர்வாக பொறுப்புக்கு கையில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அப்படின்ற காரணத்தினாலே தான் இந்த தேர்தல் கடந்த நடைபெறக்கூடிய எந்த ஒரு தேர்தலை விட மகத்தான தேர்தலாக அமைகிறது. ஆகவேதான் வடமாநிலம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தமிழ் மக்களை கிளிநொச்சி மாவட்டம், யாழ் மாவட்டம், மன்னார் மாவட்டம், வவுனியா மாவட்டம், பிரத்திய மாவட்டம் ஆகிய 5 மாவட்டங்கள் வாழ்ந்த தமிழர்களை ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு சேர வாக்களித்து எல்லாரும் நல்லா கைதட்டுறீங்க, நல்ல விஷயம். கைதட்ட மாதிரி வாக்களிக்க தான் முக்கியம். அதை மறந்துடாங்க. வடமாநில வெற்றி என்பது வெறுமனே வடமாநிலத்தில் மாற்ற உறுதியான ஒரு வெற்றி அல்ல. வடமாநில தேர்தலை கிழக்கு மாநில வரக்கூடிய உடன்பிறப்புகளும், மலையத்தில் வரக்கூடிய உடன்பிறப்புகளும், மேற்கே வரக்கூடிய உடன்பிறப்புகளும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே வடக்கே ஆட்சி வரக்கூடிய பெருமானம் பெருமானத்தான் தெற்கே வரக்கூடிய எங்களுக்கும் கிழக்கே வரக்கூடிய எங்களுக்கும் நம்பிக்கை தருகின்றோம். மறந்துவிட வேண்டாம். அது மாத்திரமல்ல, புறமேற்கு வரக்கூடிய தமிழர்கள் கூட இதை அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தமிழகத்தில் வரக்கூடிய உடன்பிறப்புகள் கூட வடமாசம் தேர்தலிலே தமிழர்கள் எந்த வகையில் உள்ளார்கள், எந்த வகையில் உள்ளார்கள் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மறந்துவிட வேண்டாம். ஆகவே வெறுமனே மகாசபை வழக்கிலே தோற்றுமை மாத்திரமல்ல ஒரு கடப்பாடு கிழக்கிலும் மலையகத்திலும் மேற்கிலும் தமிழகத்திலும் புறமேற்கு வாழ்ந்து தமிழர்களுக்கு நம்பிக்கை தர வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த முறை இங்கே வந்தபொழுது நான் கருத்து சொல்லி சென்றேன். கிளிநொச்சி நம்ம எல்லோரும் எடுத்துள்ள முறையிலே தமிழர் தாயகத்தின் இதயம். தலை இருக்கலாம், வால் இருக்கலாம், கை இருக்கலாம், இதே முக்கியமானது. ஆகவே இதயம் என்ன முடிவு எடுக்கின்றது என்பதை தான் அதை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். இதயம் செயல்பட வேண்டும், இதயம் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். அந்த உயிரோட்டம் ஏனைய உடைய அங்கங்களுக்கும் தெளிவாக உள்ளுடன் தர வேண்டும், தொடர்புட வேண்டாம். இந்த கிளிநொச்சியிலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் முன்னாள் பேசியவர் சொன்னார்கள், உரையாளர் சொன்னார்கள், ஞாபகப்படுத்தினார்கள். பாலியல் துன்பங்களுக்கு, சொன்னா துன்பங்களுக்கு உள்ளாகியவர்கள். துன்பம் என்றால் என்ன என்பதற்கு வரைவிடங்கள் இங்கே தான் இருக்கின்றது. கஷ்டம், கண்ணீர், கவலை அனைத்துக்கும் வரைவிடங்கள் இங்கே தான் இருக்கின்றது. துன்பத்தை பற்றியும், கஷ்டத்தை பற்றியும், கண்ணீரை பற்றியும் எவரும் பேச முடியாது, இங்கே பேச முடியாது. உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இது சொன்னா துன்பங்களுக்கு உள்ளாகி நீங்கள் நாடுகளுக்கு வாழ்ந்த தமிழர்களுக்கு, உலகங்களுக்கு வாழ்ந்த தமிழர்களுக்கு சரியான ஒரு செய்தி தர வேண்டும். செய்தி தான் எதிர்பார்த்து வந்திருக்கின்றோம். இன்று நாளை யாரும் நடைபெறக்கூடிய ஊடக மகாத்திலே ஜனநாயக மக்கள் முன்னணி தேர்தலிலே, வடமாச தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தங்கள் ஆதரவை மனப்பூர்வமாக வழங்குகிறது என்ற அதிகாரப்பூர்வமாக செய்தியாக வந்திருக்கின்றோம். கூட்டத்தின் தலைவர் சம்பந்தன் அவர்கள், செயலாளர் மாவை அவர்கள், அதே போல வடமாநில முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள், அதே போல சுரேஷ் கோவிந்தன் அவர்கள், சுமந்திரன் அவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றோம். இந்த அறிவிப்பானது இந்த நாட்டில் வந்து கொண்டிருக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலே இதற்கு நம்பிக்கையை மேலும் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தமிழகம் அடக்கிவிடலாம், ஒடுக்கிவிடலாம், ஏமாற்றிவிடலாம், ஏற்றுவிடலாம் என்று கொள்ளக்கூடிய மனித அதிவசம் கூட செய்தி அமைப்பில் நான் கேள்விப்பட்டேன். இப்பொழுது தண்டவாளம் வந்து தண்டவாளம் வரல, வரப்போகிறது, தண்டவாளம் வரப்போகிறது சொல்கிறார்கள். கிளிநொச்சிக்கு 15 வரப்போகிறது. தண்டவாளம் வரும், பாதை வரும், வீடு வரும், தொழில் வாக்குறுதிகள் வரும்,
சொன்னார்கள் சேலை வரும் வேஷ்டி வரும் சொன்னார்கள். எங்களுக்கு வேஷ்டியும் தேவைதான், சேலையும் தேவைதான், தண்டவாளம் தேவைதான், பாதையும் தேவைதான், வீடும் தேவைதான், வைத்தியசாலையும் தேவைதான், அபிவிருத்தி தேவைதான். ஆனால் எல்லாருடைய எங்களுக்கு சுதந்திரம் தேவை, அதிகாரம் தேவை. அதிகாரம் இருக்குமானால், சுதந்திரம் இருக்குமானால் எங்களுக்கு சொந்தமாக சேவை பெற்றுவிட முடியும், வேஷ்டி பெற்றுவிட முடியும், அபிவிருத்தி பெற்றுவிட முடியும். அபிவிருத்தி எங்கே செய்ய வேண்டும், எங்கே பாடுபட வேண்டும், எங்கே தண்டவாளம் போட வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது கிளிநொச்சி மக்கள் தான், கொழும்பில் அல்ல. இப்பொழுது கொழும்பில் முடிவை எடுத்து கொண்டு வந்து இங்கே தெரிய பார்க்கிறார்கள். அது சுதந்திரம் அல்ல, அது சுய அதிகாரம் அல்ல, அது மறந்துவிடக்கூடாது. உண்மையிலேயே எங்கே அதிகாரம் இருக்குமானால், சுதந்திரம் இருக்குமானால் நாங்கள் எங்கள் பகுதியை எங்கள் மண்ணை செய்ய முடியும், இதை காட்டியிருக்கின்றோம், இதை காட்ட முடியும் என்றால் ஆகவேதான் நாங்கள் இந்த பெருமதிகளுக்கு அல்லது கையூட்டுகளுக்கெல்லாம் விளைவு வர மாட்டோம் என்பதை இந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தை நாங்கள் தெளிவாக காட்ட தேவை இருக்கிறது. பாருங்கள், மஹிந்த ராஜபக்ஷ பல சிக்கலை எழுதிவிட்டார். நான் பலமுறை சொன்னேன், 2014 சொன்னேன், உள்ளாட்சி சொன்னேன் நினைக்கின்றேன். வடக்கிலே தமிழ்நாட்டுக்கு எதிராக தூக்கப்பட்ட அந்த ராணுவ துப்பாக்கிகள் நிச்சயமாக விரைவிலே திருப்பிக்கு போக போகிறது வரும் என்று சொன்னேன். கடந்த சில வருடங்களுக்கு முன்னாலே கொழும்புக்கு மேற்கே இருக்கக்கூடிய, கொழும்புக்கு வடக்கே இருக்கக்கூடிய கம்பா மாவட்டத்திலே வேலையேறி என்ற கிராமத்திலே வாழ்ந்துக்கூடிய சிங்கள மக்களுக்கு எதிராக ராணுவ துப்பாக்கிகள் நீட்டப்பட்டு வெளியே வைக்கப்பட்டு 4 சிங்கள வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர் கேட்டது எதுவுமல்ல, நாடு கேட்கவில்லை, மீன் கேட்கவில்லை, சேலை கேட்கவில்லை, பேச்சு கேட்கவில்லை, கேட்டது சுத்தமான தண்ணீர். சுத்தமான தண்ணீரை கேட்ட சிங்கள இளைஞர்கள் விட்டு வரப்பட்டிருக்கிறார்கள். ஆக அங்கே சிங்கள மக்கள் மத்தியிலே பாரிய எழுச்சி அவதியான முறையிலே மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் எதிராக வெளித்தள்ளி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பார்க்கும் பொழுது முஸ்லீம் மக்கள் மஹிந்தருக்கு எதிராக கதனை கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தலிலே, மத்திய மாநில தேர்தலிலே, நுரையீரலே, கல்வியிலே, புத்தகத்திலே, குருநாகரத்திலே வாழ்ந்து கொள்ளக்கூடிய முஸ்லீம் மக்கள் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு மறக்க முடியாத பாட்டு கட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அது உண்மை. உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் ஆட்சியர்கள் எல்லாம் மக்கள் கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் நண்பர்கள் அத்தாவுல்லா, ஹிஸ்புல்லா நிறைய பேர் இருக்கின்றார்கள். ராவ் பக்கீம் அவர் எழுத நண்பர், இங்கே வண்டியை சார்ந்தவர், இதெல்லாம் அவர்கள் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லீம் மக்கள் அரசு வந்துவிட்டார்கள், தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் அடித்தால் அடி ஒன்றுமே கடைசியிலே கொழும்பில் ஜனபாஸ் வரைக்கும் அடித்தார்கள். பள்ளிகளை அடித்து வைத்த பிறகு முஸ்லீம் மக்கள் தெளிவான முறையில் நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு மஹிந்த ராஜபக்ஷ தேர்தலிலேயே மறக்க முடியாத பாட்டு இருக்கிறார்கள். ஆகவே ஒரு காலகட்டத்திலே ஜெனீவாவிலே எங்கள் சார்பான முறையிலே, தமிழ் மக்கள் சார்பான முறையிலே அரசாங்க கண்டித்து தீர்மானம் கேட்கப்பட்ட பொழுது கிழக்கு மாநிலத்திலிருந்து முஸ்லீம் பார்வை முறையிலே வந்து கொழும்பிலே அரசாங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் செய்த முஸ்லீம் மக்கள் என்று தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இந்த அரசாங்க எதிரான முறையிலே நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படி அரசாங்கம் உடனே முஸ்லீம் மக்களும் அரசாங்கத்தை பின்னால் இயக்கிக் கொடுத்த கம்பா மாவட்டத்தில் சிங்கள மக்களும் இந்த அரசாங்க எதிராக சொல்லாத்துமை அனுபவித்து இந்த அரசாங்கத்தின் கொலை கலங்களின் மூலமாக எங்கள் உடன்பிறப்புகளை, சொந்தங்களை நாங்கள் லட்சக்கணக்கில் இழந்த நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு மறக்க முடியாத பட்டப்பட்ட தெரியவில்லை. அது என்ன சொன்னால் 19 ஆசிரியர்களை பெற்றுக்கொண்டு வெற்றியை சொல்லாது என்று சொன்னார். உண்மைதான். வெற்றி என்பது பாரிய வெற்றியாக இருக்க வேண்டும், மிகப்பெரிய வெற்றியாக இருக்க வேண்டும். அதான் வெற்றி. சொன்னது போல ஆட்சி அமைப்பதற்காக அல்ல வெற்றி, உலகத்துக்கு செய்தி அனுப்புவதற்காக சரி அந்த வெற்றி. ஆகவே விரோதி சாதாரண வெற்றியால் அது செய்தியாக இருக்க முடியாது. ஒரு கணிசமான வார்த்தைகளை மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் பெற்றுக்கொள்ளுமானால் அந்த அது தவறான செய்தியை காட்டிவிடும்.
இங்கே வந்து உண்மைகளை உணர்ந்து பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டு இளைய மனிதனை வைத்து மாநில அரசாங்கத்துக்கு பாடி கண்டனை தெரிவித்து தெளிவு செய்யக்கூடிய நவநீதப்படி அம்மையாருக்கு அது பலத்த ஏமாற்றமாக இருக்கும். மறந்துவிட வேண்டாம். எந்த மக்களுக்காக, எந்த மக்கள் பிரச்சனைகளுக்காக, எந்த மக்கள் துன்பங்களுக்காக, எந்த மக்கள் கண்ணீருக்காக அவர் இங்கே வந்து பாரிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு சென்றிருந்தாரோ அவரை நாம் ஏற்படக்கூடாது. உங்களுக்கு தெரியும், நவநீதப்படி அவர்கள் இங்கே வந்தது தேங்காய் திருவதற்காக அல்ல, அல்லது சொன்னது போல கோமாய் மோகன்சிங் அவர்களுடன் மனம் பேசுவதற்காக அல்ல. அவர் நேசன் மண்டேலா என்ற தென்னாப்பிரிக்காவின் கருப்பையின மாநில தலைவர், போராட்ட தலைவர், போராட்ட வீரர், அவரது வழியே வந்த ஒரு போராளி, ஒரு பாரம்பரியத்தை விரும்புவர். அந்த பாரம்பரியத்தை விரும்புவர் அவர் நிச்சயமாக அடக்கப்படும் இனம், ஒடுக்கப்படும் இனம், கஷ்டப்படும் இனம், துன்பப்படும் இனம், மக்களுக்கு கண்ணீர், கஷ்டம், தீரம், ஆயத்தம் அத்துப்படி அந்த அடிப்படையில் தான் போதுமான பதவிக்கு வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் வந்திருக்கின்றவர் வந்து பார்த்து சென்றார். ஆகவே அவரே வாழ்கிறேன், அவரை வாழ்கிறார்கள். அந்த கடப்பாடு இப்பொழுது கிளர்ச்சி மக்களுக்கு, யாழ் மாவட்ட மக்களுக்கு, மன்னார் மாவட்ட மக்களுக்கு, கவுனியா மாவட்ட மக்களுக்கு, கொள்ளைச்சி மாவட்ட மக்களுக்கு இருக்கிறது. எவரையுமே இது வடமாறு விஜயமான கிளர்ச்சி மாவட்ட மக்களுக்கு அனுபவமாக அநேகமாக வடமாறு சபை தேர்தலிலே தமிழ் மக்கள் எந்த மக்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு உள்ளே கிளர்ச்சி மாவட்ட மக்கள் எந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் கூட்டமைப்பு தீவிர செய்கிறார்கள் என்பதை தான் உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. மறந்துவிட வேண்டாம். கிளர்ச்சி என்ற பெயர் இப்ப உலகம் முழுக்க பரிசீலனாக இருக்கிறது. அமெரிக்காவில் சென்றால், ஐரோப்பாவுக்கு சென்றால், ஆஸ்திரேலியாவுக்கு சென்றால், இந்தியாவுக்கு சென்றால் கிளர்ச்சி என்ற பெயர் அனைவராலும் அறியப்பட்ட பெயராக இருக்கிறது. அந்த பெயருக்கு பின்னாலே ஒரு உணர்வு இருக்கின்றது, ஒரு உணர்ச்சி இருக்கின்றது, உணர்வு இருக்கின்றது, பல சோதனை இருக்கின்றது, வீரம் இருக்கின்றது. அந்த வீரம், அந்த சோதம், வரலாறு அனைத்துமே உங்கள் தேர்தல் மூலமாக முக்கியம் பெரியாரிலே கருணாநிதி வேண்டும், பேச வேண்டும், பெரியார் வேண்டும். ஆகவே இந்த தேர்தலிலே உங்களது வாக்களிப்பு என்பது ஒரு சமூக பொறுப்பாக வரலாற்று கடமையாக இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு தெரியும், நண்பர் டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள் சொன்னார், கிளர்ச்சி மாவட்டம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மலையத்து பாரம்பரியமாக கொண்ட மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டது என்று சொன்னார். தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்களாக அந்த பாரம்பரியத்தை கொண்டவர்களுக்கு உரிய இடம் கொடுக்கப்படவில்லை, உள்வாங்கப்படவில்லை என்று சொன்னார். உண்மைதான், அது ஒரு தவறு நடந்திருக்கின்றது, நன்றாக தெரியும். தவறை நாங்கள் ஏற்படுகின்றோம், உண்மைதான். தேர்தல் கால குளறுபடிகளிலே, சிக்கல்களிலே, நடைமுறை துன்பங்களிலே அத்தகைய தவறுகள் இழந்துவிடத்தான் செய்கின்றன. அது மத்திய மாநிலத்தில் நடக்கின்றது, கொழும்பில் நடக்கின்றது, யாழ் மாவட்டத்தில் நடக்கின்றது. ஆனால் அத்தகைய தவறுகள் ஒருபோதுமே மனித அரசாங்கத்திற்கு துணை போவதாக விட முடியாது. அந்த தவறுகள் நிச்சயமாக திருத்தப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும், மாற்றியமைக்கப்பட வேண்டும். மலையை பரவலாக கொண்ட மக்கள் கிளர்ச்சியில் வாழ்கிறார்கள், முழத்தியில் வாழ்கிறார்கள், மன்னாரில் வாழ்கிறார்கள், யாழ்ப்பாணத்தில் வாழ்கிறார்கள், மட்டக்களப்பில் வாழ்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு சேர தமிழக அடிப்படையிலே உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை நான் உறுதியாக இருக்கின்றேன். அது மறந்துவிட வேண்டாம். ஆகவே அந்த மக்கள் சம்பந்தமாக ஏற்பட்ட இந்த சில குறைபடியை பொருட்படுத்தக்கூடாது. என்றால் அந்த குறைபடியை பயன்படுத்தி நம்ம தீரை சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு தெரியும், நான் இங்கே வருவதாக சொல்லி ஸ்ரீதர் அவர்கள் ஏற்பாட்டாளர்கள் பரப்புரை அறிவித்த செய்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதி மனோ கணேசன் கொழும்புக்கு அனுப்பிப்பதற்காக கிளர்ச்சி வருகிறார் சொன்னார். கொழும்பில் வெளியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். கிளர்ச்சியிலே வந்து ஆர்ப்பரிக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இல்லை, தேவையில்லை. உண்மையிலேயே சொன்னவர்கள் தான் குழுவை வந்து ஆரம்பித்தார்கள்.
வெள்ளையில ஆரம்பிச்சார்கள் தெரியும். வெள்ளையிலே வந்து கொள்கைகளை உள்படுவதை எல்லாம் பிடித்து கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் கொலை செய்தவர்கள். ஆகவே என்னை பார்த்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் என்று சொன்னார்கள். ஆர்ப்பாட்டம் நீங்கள் தான் அதன் உண்மை. அதன் உண்மை மனோ கணேசன் வருகின்றனர் என்றால் என்ன போராட்டம் வருகிறார் என்றால் பாஸ்கரா வருகின்றார் என்றால் ஜனநாயக பெருமானி கூட்டமைப்புக்கு தங்களது தார்மீக ஆதரவை அரசியல் ஆதரவை நிபந்தனையற்ற முறையிலே வழங்குகிறது என்றால் நாங்கள் தமிழ் தேசிய உணர்வால் ஆர்ப்பாட்டர்கள் ஆழ்விப்பதன் நோக்கம் அல்ல. ஆழ்விப்பு என்ன சொல்வதே எனக்கு தெரியாது. அதன் உண்மை. ஆகவே தேர்தல் உங்களுக்கு தெரியும். மகத்தான் தேர்தல் என்று சொன்னேன், முக்கியமான தேர்தல் என்று சொன்னேன், திருப்புமுனை தேர்தல் என்று சொன்னேன். தேர்தல் நடவடிக்கைகள் ஏற்படக்கூடிய சிறிது குறைபாடுகளை பொருட்படுத்த வேண்டாம். அவற்றை பொருட்படுத்தாமல் நீங்கள் வீட்டு சென்று வாக்களிக்க வேண்டும், வீட்டு சென்று வெற்றி செய்ய வேண்டும். என்றால் வீட்டு சின்னம் என்பது கூட்டமைப்பு வெற்றி என்பது நான் சொன்னது போல வடக்கு மாநிலத்தை தாண்டிய ஒரு பாரிய ஒரு தேவையாக இருக்கிறது. வடக்கு மாநிலம் மதம் வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக அல்ல, கப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. ஆகவே அந்த பாரியத்தை அடைய போகும் இந்த பயணத்திலே சிறிது தவறு ஏற்படலாம். அவரை புறக்கணித்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலேயே அந்த ஸ்ரீராம் அழைப்பை வந்திருக்கின்றேன், கிளர்ச்சி வந்திருக்கின்றேன். இங்கே வந்துதான் இங்கே பரப்புரையை கலந்து கொண்டிருக்கின்றேன் என்பது ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அங்கு இருக்கும் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், அவர்கள் சொன்னார்கள், வடக்கில் தமிழ் திரும்ப வந்தாலும் சரி, கிழக்கிலே வந்தாலும் சரி, மேற்கிலே வந்தாலும் சரி, மலையில வந்தாலும் சரி, எனக்கு வலிக்கின்றது, மனோகரத்தில் வலிக்கின்றது. காரணம் நான் சொன்னது போல தமிழ் உறவாள் தமிழ் தேசிய உறவாள் ஆரம்பித்திருக்கின்றோம். பேசாமல் கிடையாது. அவை நம்புங்கள், நம்பி வையுங்கள், நம்பி வாக்களிக்க. இங்கே வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். வேட்பாளர் செயல்படுவதை தெரியாது. இருந்தாலும் கூட கூட்டமைப்பு வேட்பாளர்களாக நண்பர் ஸ்ரீராவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் தகுதி வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த வேட்பாளர் நாமினியும் வாக்களிக்க வேண்டும். அவர்களின் வெற்றி சிறிதள வெற்றியோ, மனோகரசின் வெற்றியோ, உங்கள் வெற்றியோ, எங்கள் வெற்றியோ, அவர்கள் வெற்றியோ அல்ல. ஒட்டுமொத்த முறையே தமிழகத்தின் வெற்றி, தமிழ் மக்களின் வெற்றி. எந்த ஒரு காரணத்தினாலுமே கூட இந்த வெற்றியிலே சிறு கடல் ஏற்படுமானால், ஒரு சபையில் ஏற்படுமானால், சிறு பதவிகள் ஏற்படுமானால், ஒரு கணக்கு ஏற்படுமானால், அது நிச்சயமாக அனைத்தையும் மனிதாதிவாசிகளுக்கு தான் சாதகமாக போகிறது. இப்பொழுது கடைசி 2 வாரங்களுக்கு வந்துவிட்டோம். 2 வாரங்களுக்குள்ளே பாருங்கள், நிச்சயமாக மனிதாதிவாசிகள் மத்திய சபையை பதவி வரப்போகிறது. தண்டவாளத்திலே மனிதாதிவாசம் மட்டுமல்ல, மத்திய சபை வரப்போகிறது. வந்து வாரி வாரி வழங்குவார்கள். உங்களுக்கு தெரியும், வாரி வாரி வழங்குவார்கள். இந்த வாரி வழங்கியாவது தமிழ் மக்களை ஏமாற்றிவிட முடியும், தமிழ் மக்களை தேய்த்து விட முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். யாரையோ அம்மா என்று சொன்னார்கள், தெரியாது யார் என்ன சொன்னாங்க. எனக்கு தெரிய தமிழகத்து முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தான் அம்மா என்று சொல்லுவோம். அது அம்மா சத்தம் போட்டு சொன்னார்கள். அந்த ஒன்றில் நம்ம கோச்சிக்கிற போகிறாங்க. எனக்கு தெரியாது. ஆகவே அம்மாக்கள் வந்தாலும், அப்பாக்கள் வந்தாலும், தம்பிகள் வந்தாலும், அண்ணன் வந்தாலும் அவர் எங்கே இருந்து வருகிறார் பார்க்க வேண்டும். நீங்கள் மனித மணிப்பொழி வருபவர்கள், அவர் உதவி வருபவர்கள் நீங்கள் அடித்து வருகின்றார்கள், நீங்கள் ஒடுக்க வருகின்றார்கள். தங்கள் சுய தேவைக்காக, காரணங்களுக்காக இவர்கள் ஜனத்தை வெற்றப்படுத்தி வருகின்றார்கள். ஆகவே அவர்கள் வாக்களிக்கிற கடப்பாடு இருக்கின்றது. இந்த செய்தியை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு கிராமத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். உங்கள் மக்களை எடுத்து சொல்ல வேண்டும். அயலாளர்கள் சொல்ல வேண்டும், நண்பர்கள் சொல்ல வேண்டும், குடும்பங்கள் சொல்ல வேண்டும். சொல்லி ஆயிரை மக்களை செய்ய வேண்டும். கடைசியாக ஒன்று, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே பாரிய ஒரு குறைபாடு என்னவென்றால், ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள், பாதுகாவலர்கள் இருக்கின்றார்கள், அந்த அளவுக்கு பங்காளர்களாக இருப்பதில்லை. அது பெரிய உதாரணம் நமது கிழக்கு மாநில எதிர்க்கட்சி தலைவர் கண்டாயவாணி அவர்கள். உண்மையிலேயே நான் சொன்னது போல கிழக்கு மாநில ஆட்சி தோழர்கள் பிடித்து இந்த சந்தர்ப்பத்தில் அவரால் கிழக்கு மாநில முதலமைச்சராக ஆட்சி ஏற்க முடியும். காரணம், கிழக்கு மாநில வாழக்கூடிய தமிழ் மக்கள் எதிர்பார்த்தது போல ஒரு சேர்ந்து அவமானவர்களே பெரும்பான்மையாக வாக்களை தவறிவிட்டார்கள். ஒரு தொகையில் வாக்களிகள் கலந்து கொள்ளவில்லை.
பாலிய குறைபாடாக இருக்கிறது. அந்த குறைபாடு எந்த அளவில் இடத்தை பாதிக்கிறது என்பதை பாதித்துள்ளது என்பதற்கு உதாரணமாக நாம் இருக்கின்றார். பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களை எடுத்து பார்க்கும் பொழுது, அதில் தமிழர்களை பார்க்கும் பொழுது, தமிழர்கள் எடுத்த வாக்குகளை பார்க்கும் பொழுது தமிழர்கள் பாலியல் வாக்களிப்பை கலந்து கொள்ளவில்லை, பெரும்பாலான கலந்து கொள்ளவில்லை என்பது அப்படமாக தெரிகிறது. அந்த தவறையும் நீங்கள் வழக்கிலே திருத்தி செய்துவிடாதீர்கள். அனைவரும் காலையில் எழுந்து சென்று வாக்களியுங்கள். வாக்களிப்பது வரலாற்று கடமை. வாக்களிப்பது என்பது கோயிலுக்கு செல்லலாம், தேவாலயத்துக்கு செல்லலாம், பள்ளிகளுக்கு செல்லலாம், பல்வேறு அந்த கருமாறை செய்யலாம். ஆனால் அன்று 21ஆம் தேதி அளிக்கும் வாக்கின்பதுதான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அல்லது அந்த எதிர்காலத்திற்கு நாங்கள் அளிக்கக்கூடிய வாக்களை சொல்ல வேண்டும். எங்கள் தலையெழுத்தை தீர்மானிக்க வாக்காக அமைகிறது. ஆகவேதான் அன்றைய தினத்தை வாக்களிக்க வேண்டும். அந்த வாக்கு அவனது போல தமிழகத்தின் செய்தியை நிச்சயமாக உலகத்தில் செல்லும், சர்வதேசத்தில் செல்லும். குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தை ஆட்சியில் கொள்ளக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தை செல்லும். தமிழ் உறுதியாக இருக்கின்றார்கள், திடமாக இருக்கின்றார்கள் என்ற செய்தி செல்லும் பொழுதுதான் மஹிந்த ராஜபக்ஷ தவறுவார், சிதறுவார், குறைந்து போவார். அதுதான் வெற்றியாக இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது தெரியும், நமது முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் பாரிய ஒரு சிந்தனைவாதி, வரலாறு கொண்டவர். மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் அவரை உதாசீனப்படுத்த முடியாது, அவரை ஏமாற்றப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு ஏற்பமை கொண்டவராக இருக்கின்றார். தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் அதையும் கொண்ட அரசாங்கம் அஞ்சுகிறது. ஆகவே அத்தகைய ஒரு பொருத்தமானவர், தகவல் கொண்டவர் தலைமையிலே அமையக்கூடிய இந்த வடமாகாண தேர்தலானது, நிர்வாகமானது நிச்சயமாக தமிழர்களின் எதிர்பார்ப்புகளை ஈடு செய்யக்கூடிய ஒரு எதிர்காலத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக அமையப் போகிறது. அதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே இவர் அனைத்திற்கும் தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும், எழுந்து சென்று எதிர்த்து விட்டு வாக்களிக்க வேண்டும், வாக்களி தவறக்கூடாது என்று கூறி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நண்பர் சீதன் அவர்களது ஏற்பாட்டாளர்களுக்கும் இது உரையை செவிமடுக்கும் அனைவருக்கும் வெளியே அமர்ந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.